மூத்த வழக்கறிஞர் KN விஜயன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு விஜயன். 4 ஆண்டுகள் சிறை தண்டனை எதிர்த்து சசிகலாவின் சீராய்வு மனு நாளை விசாரணைக்கு வரவிருக்கிறது. இதற்கு முன்பு பேசிய வழக்கறிஞர் தமிழ்மணி இது ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக கருத்தை சொல்லியிருக்கிறார். உங்கள் கருத்து என்ன? அதுவும் அந்த கருத்தோடு நான் இசைந்து போறேன். ரெண்டு காரணங்களுக்காக. உதாரணமா உங்களுக்கு நம்மளுடைய அந்த அப்பீல் அமைப்பு முறைகள்ல பாத்தீங்கன்னாக்க உச்ச நீதிமன்றம் தான் கடைசி அப்பீல். உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு 99% இறுதியானது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல உச்ச நீதிமன்றத்துல சீராய்வு மனுலாம் எடுத்து விசாரிக்கிறதே இல்லை. சர்க்குலேஷன் பேரு. கன்சர்ன் ஜட்ஜுக்கு சுற்று அறிக்கை அனுப்புறது மூலம் அதை முடிவு பண்ணுவாங்க. அப்படி விசாரிச்சா கூட எடுத்து விசாரிச்சு மறுபடியும் அதை டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா இதுல சீராய்வு பண்றதுக்கு வலுவான காரணங்கள் எதுவும் இப்போதைக்கு இருக்கிறதா படல. அவங்க வைக்கிற சீராய்வுக்கான காரணங்கள் ஒரே ஒண்ணுதான். அந்த அக்யூஸ்ட் 1 இறந்த பிறகு மீதி 2 பேரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்துல 2 நீதிபதிகள் அடங்கிய பெஞ்ச் இந்த சட்ட கருத்துக்கு பதில் சொல்லிட்டாங்க. அதாவது இந்த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டுக்காக வைக்கக்கூடிய ஸ்பெஷல் கோர்ட்ல வெறும் பிசி ஆக்ட் மட்டும் இல்ல, இதர ஆக்ட்ஸும் வரும். அதனால இந்த பிசி ஆக்ட்ல இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் அக்யூஸ் அரசு அதிகாரிகளா உள்ளவங்க இறந்துட்டாலும் மற்றவங்களுக்கு இது தொடரும்னு இந்த தீர்ப்பு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு முடிவுக்கு. அதனால இதுல மாற்றி சொல்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக சொற்பமானது. ஆனா கண்டிப்பா ஒரு அக்யூஸ்டுங்கிற முறையில எல்லாம் அவங்க கடைசி வரைக்கும் எத்தனை முயற்சிகள் இருக்கோ அத்தனையும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. சீராய்வு போடுவாங்க, அப்புறம் மறுபடியும் கியூரேட்டிவ் ரிட்வெக்ஷன் போடுவாங்க, எல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனா இது என்னை பொறுத்த வரைக்கும் தற்பொழுதைக்கு இந்த வழக்குல வலுவான காரணங்கள் அப்படின்னு ஒண்ணும் இல்லை. பொதுவாக இந்த நடைமுறையில் இந்த சீராய்வு மனுங்கிறதுல வழக்கறிஞர்களின் வாதம் இருக்காது என்ற அடிப்படையில் வழக்கறிஞர்களின் பங்கு எந்த இடத்தில் இதுல எப்படி அவர்கள் செயல்பட முடியும்? இல்ல, வழக்கறிஞர்களுடைய பங்குல இருக்காது அப்படிங்கிறதுனால வழக்கறிஞர்கள் தனியா செயல்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இது இதே ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க. சசிகலா கேஸ் இல்லாம வேற ஒரு சாதாரண எனக்கும் உங்களுக்கும் தெரியாத ஒரு சாதாரண ஆள் இருந்தாக்க அவங்க பேருக்கு ஒரு அட்வொகேட் ரெக்கார்டு வச்சிருந்தாக்க கூட அவங்க இதெல்லாம் பார்க்காம ஸ்ட்ரெயிட்டாவே அதை டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. ஆனா இப்போ வழக்கறிஞருக்கு தனியா இதுல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னாக்க அக்யூஸ்ட் 1 பப்ளிக் சர்வெண்ட், 2, 3, 4 பப்ளிக் சர்வெண்ட் இல்ல. 2, 3, 4 பப்ளிக் சர்வெண்ட் இல்லைன்னாக்க 1 போயிடுச்சுன்னா மற்றவங்களுக்கு வராதுன்னு சொல்றாங்க. இதுக்கு ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பே சான்றா இருக்கிறதுனால அந்த ஒரு பாயிண்ட் தவிர வேற எந்த பாயிண்ட்டும் கிடையாது. வழக்கறிஞர்களாலே ஒரு வழக்கு முழுசா வெற்றி பெறுது அப்படின்னு நினைக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க வழக்கு ஒரு தீர்ப்புங்கிறது பல முறை பேசப்பட்டு அலசப்பட்டு அது ஒரு கோட்பாடுகளா உருவாது, ப்ரொபோசிஷன் சொல்லுவாங்க. அதனால இந்த வழக்கறிஞரனுடைய பேர் சொல்றாங்கல்ல, ஜேத் மலானி, அது இதெல்லாம் சும்மா டுபாக்கூரா சொல்ற விஷயம். சும்மா அப்படி ஒரு பெரிய பேஸ் வச்சா கிடைக்கும் அப்படிங்கிறது வழக்கறிஞர்கள்லாம் சட்டத்தெல்லாம் மாற்றி எழுத முடியாது. நிச்சயமா இப்ப நீதிபதிகளின் தீர்ப்புகளே சட்டத்தை எப்படி அவர்கள் விளக்குகிறார்கள் என்ற அடிப்படையில் நீதிபதிகளின் தீர்ப்புகளே பலமுறை மாறி மாறி இருக்கும். அமர்வுகளில் எல்லாமே மாற்றி மாற்றி பொருள் வருவதற்கு உதாரணமும் அதுதான். அந்த வகையில இப்ப நீங்க சொன்னது வழக்கறிஞர்களை பொருட்படுத்தவில்லை என்றாலும் கூட நீதிபதிகளை வைத்து பார்க்கும் பொழுது நான் உறுதியாக சொல்கிறேன், இது வழக்கிற்கு உள்நோக்கம் கற்பிக்கும்படியாக எதையும் நான் கேட்கவில்லை. நீதிபதிகளை வைத்து பார்க்கும் பொழுது இவர்கள் இவ்வாறு முடிவெடுப்பார்கள் என்று உத்தேசிக்க ஏதாவது இயலுமா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்குல இப்போ இதுவரைக்கும் இருக்கின்ற இந்த தண்டனை உறுதின்னு சொல்லி அது விஷயமா சில துணை மனுக்கள்லாம் கூட போட்டாங்க வேற ஒரு காரணங்களுக்காக. அது எல்லாமே டிஸ்மிஸ் ஆன பிறகு இந்த சீராய்வு மனு அப்படிங்கிற மெயின் மனு வெற்றி பெறும் அப்படின்னு எனக்கு தோணல. ஏன்னா எல்லாத்தையும் தாண்டி ஒரு பொதுவான அபிப்பிராயம் இருக்குல்ல ஒரு குறிப்பிட்ட நபரை பத்தி இம்ப்ரெஷன். இப்ப சசிகலாவை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்க பெங்களூர் அக்ரஹாரம் சிறையில அவங்க பணம் கொடுத்து முயற்சி பண்ணாங்கன்னு இருக்கு. அந்த மாதிரி இந்த அவங்களுடைய ஆட்டிடியூட்லாம் பார்த்தா அவங்க சட்டத்தை வளைக்கிறதுக்காக
எல்லா தவறான வழிகளும் கையாளுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து பரவலா மீடியா மூலமோ இல்லது உண்மையான அது வந்து பொய்யா சொன்ன கதை இல்லை. ஒரு கொஞ்ச அதுல வந்து உண்மை இருந்தா கூட இல்ல அட்லீஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தா கூட ஒரு டிஜிபி ரூபா மாதிரி ஒரு ஆள் சொல்லுவதனால அதெல்லாம் வந்து இந்த வழக்கு வெற்றி பெறுவதற்கான கொஞ்சம் நஞ்ச சான்ஸ் இருக்கு, மாற்றி எழுதுறதுக்கான சான்ஸ் இருக்குங்கிற ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டா சீல் பண்ணிடுங்கிறது தான் எங்களுடைய கருத்து.